குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.15 பார்க்குறோம். கொஸ்டின் படிங்க. The value of motorcycle 2 years ago was 70,000. ஒரு மோட்டார் சைக்கிளோட விலை பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 ரூபா. இட் டிப்ரிஷியேட் அட் ரேட் ஆஃப் 4% per annum. அது நாளாக என்ன ஆகுதுன்னா 4% per annum வகையில் குறைஞ்சிக்கிட்டே வருது. டிப்ரிஷியேட்னா குறையுது. ஃபைண்ட் இட்ஸ் ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போ என்ன விலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். 4% குறைஞ்சதுன்னா இப்போ அந்த வண்டியோட விலை என்ன? 2%, 4% குறையுது வருஷத்துக்கு. அப்போ இன்னைக்கு வண்டியோட விலை என்னன்னு கேட்டிருக்கான். கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. கிவன் எழுதிக்கிங்க. கிவன் என்னென்ன கொடுத்துருக்கான்? அதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 70,000 கொடுத்துட்டான். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 70,000 கொடுத்துட்டான் இல்லைங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? n = 2 இயர்னு கொடுத்துட்டான். ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 4% per annum வந்து டிப்ரிஷியேட் ஆகுதுன்ட்டான். டிப்ரிஷியேட்னா குறைஞ்சிட்டு இருக்குன்ட்டான். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரிஷியேட்டட் வேல்யூ ஈக்குவல் டு P × 1 - R/100 பவர் n. இதை மனப்பாடம் பண்ணிங்க. டிப்ரிஷியேட்டட் வேல்யூக்கு வந்து P × 1 - R/100 பவரில் n. இப்போ Pயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 70,000. Pயோட வேல்யூ 70,000 × 1 - Rோட வேல்யூ 4/100 பவர் 2. ஓகேங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணால் 70,000 வருதுங்களா? இது 100 - 4/100 பவரில் 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 70,000 × 96/100 × 96/100. ஏன்னா இங்கே வந்து பவரில் 2 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ இந்த 00 அடிச்சுக்கோ. இந்த 00, இந்த 00, இந்த 00. சரிங்களா? இப்போ 96 × 96 கேல்குலேட் பண்ணால் 6 6 are 36. மீதி இங்கே 3 போட்டுக்கோ. திரும்ப என்ன பண்ணுறீங்க? 54 96 are இதை கூட்டினீங்கன்னா 57. திரும்ப என்ன பண்ணுறீங்க? இங்கே 4, இங்கே 6, 8. சிம்பிளிஃபை பண்ணால் 6 1 2 9. இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 1 5 4 6. ஓகேங்களா? இப்போ இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 64,512. இப்போ இன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட விலை விடலாம். ஓகேங்களா?